சீதா, டேக் இட். என்ன ஜெயமா, நீங்க மீடியாக்காரங்களை வர சொன்னீங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இஸ் இட்? நான் போய் பாக்குறேன். இந்த விக்கிரகத்தை மேல் ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டு வாமா. எதுக்கு? ராமரை மீட் பண்றதுக்கு. நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? குறும்பு மறுபடியும். நீங்க தானே பெரியவங்க, நீங்களே போய் வைங்க. பாத்தியா, பெரியவங்கன்னு நீயே சொல்லிட்டியே. வயசாயிடுச்சுல, அப்படியே படி ஏறினா குதிக்கால் வலிக்குதா, இன்னொரு படி ஏறினா இந்த முட்டி வலிக்குதா, இன்னொரு படி ஏறினா இடுப்பு வலிக்குதா. ஐயோ, என்ன புத்திசாலி. जाओ जाओ, जल्दी जाओ, சீக்கிரமா आओ, गो गो गो. ஏன் ஜெயமா இத சொல்லவே இல்ல? என்னடி உங்க உடம்புல இத்தனை வலி இருக்கிறதா? பாகல் லடுக்கி, எனக்கு என்ன வலி? சும்மா சொன்னேன். வேணும்னா அந்த ரவுடி பேபி சாங்க அதை விட பெட்டரா ஆடட்டுமா? நீ ஆடு. ரவுடி பேபி, ரவுடி பேபி. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அந்த லீலா அநியாயத்துக்கு வெக்கப்படுறாள். கூட்டத்துல திடீர்னு ஏஜைய பார்த்து பேச முடியாம பயந்துட்டான்னா அதுக்குதான். ஏஜே கூட பேசி பழகட்டுமேன்னு அவன் ரூமுக்கு ஏஜே கமரேக்கு அனுப்புனேன். எப்படி? முகத்துல பல பாவங்களை காட்டுறீங்களே ஜெயமா. யா, நீங்க சினிமால நடிக்க போயிருந்தா அம்பிகா ரேஞ்சுக்கு ஒரு ரவுண்ட் வந்திருப்பீங்க. என்ன சோப்பா? போடி போ. ஒரு பிட்டு ஒர்க் அவுட் ஆகல. அம்பிகா வாமில்ல, அம்பிகா என்ன விட அம்பிகா என்ன கிளாமரா? வனிதா மணி. ஆமா, இன்னைக்கு என்ன ஒரு மார்க்கமா இருக்க? புது புடவை, பளபளன்னு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்க. உன்னை பார்த்தா வீட்டு வேலை செய்யறவ மாதிரி தெரியலையே. என்ன வேற அடிக்கடி ஓரக்கண்ல உத்து உத்து பாக்குற? என்ன என்ன விஷயம்? அதுவா, ஒண்ணு இல்லம்மா. அதான் தொண்டை வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லு. நான் ஒரு கனவு கண்டேன். இந்த வேலையை விட்டு நான் உன்னை துரத்துற மாதிரியா? அது இல்லம்மா, இந்த வீட்ல நீங்க ஒரு வேலைக்காரியா இருக்கிற மாதிரி கனவு கண்டமா. ஓய், என்ன வாய் ரொம்ப நீளுது. நேத்து ஆசினி மேடை நாடகத்துல சீதா வேஷத்துல நடிக்க செலக்ட் ஆயிட்டேன்னு என்கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அப்படி நடிச்சா நான் கண்ட கனவு உண்மையாயிருமோன்னு பயந்துட்டேன். ஏய், என்ன உளர்ற? அவன் நடிச்சா நான் இதுக்கு வேலைக்காரி ஆகணும்? என்னம்மா தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஆசினி இதுல நடிச்சு பெரிய நடிகை ஆயிடுச்சுன்னா உங்களை மதிக்குமா? ஏன் மதிக்க மாட்டா? நீங்க எப்ப பார்த்தாலும் ஹாசினிய திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிருச்சுன்னா? என்ன இருந்தாலும் ஹாசினி முதல் தாரத்து பொண்ணு, நீங்க சித்தி தானே. இப்ப வேணா உங்களை மம்மி மம்மின்னு கூப்பிடலாம். நாளைக்கு பணம் காசுன்னு ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா, உங்களை டம்மி ஆக்கி வீட்டு வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னா, உங்க நிலைமையும் ஸ்வேதா நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்புறம் நம்ம ஐயா ஹாசினிக்கு மேனேஜர் ஆயிடுவாரு. உங்களை வேலைக்காரி கோலத்துல பார்த்தாருன்னா பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு வேலைக்காரிக்கு 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஏய், வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசினா வாய கிழிச்சிருவேன். இங்க எல்லாமே நான் தான். என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. நடிக்கிறதுக்கு போக வேணான்னு தானே நீங்க சொன்னீங்க. ஆனா உங்க வார்த்தையை மீறி தானே ஹாசினி போனாங்க. ஹாசினி பெரிய நடிகை ஆயிட்டாங்கன்னா அப்புறம் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்ப ஃபேமஸா இருக்கிற பாதி நடிகைங்க பெத்தவங்களை விட்டுட்டு தனியா தானே வாழ்றாங்க.
பெத்தவங்களுக்கே அந்த நிலைமைன்னா சித்திக்கு என்ன கதின்னு யோசிச்சு பாருங்க. ஏய், இப்படியே பேசுன முன்னாடி இருக்கிற 2 பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். போ, வேலை முடிஞ்சதுல கிளம்பு. போ, கிளம்பு. சரிம்மா, நான் வரேன். ஏய், இரு. ஆமா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரமா இருக்கான்னு கேட்டதுக்கு நீ பதில சொல்லல. அதே கனவுல ஹாசினி மேடம் நடிகையாகி நான் அவங்களுக்கு டச்சப் லேடியே ஆயிட்டேன். அதான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். அவ உனக்கு மேடம் ஆயிட்டாளா? போ. இனிமே வேலைக்குன்னு இந்த வீட்டு பக்கம் வந்தா உன்னை அவ்வளவுதான். போ இங்க இருந்த. என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கம்மா. இனிமே நான் மேக்கப்பே போட மாட்டேன். இல்ல கனவே காண மாட்டேமா. போ போ. இவ சொன்ன மாதிரி ஹாசினி பெரிய நடிகை ஆயிட்டானா? அப்புறம் நானும் ஸ்வேதாவும் என்ன பண்றது? விட மாட்டேன். அப்படி எதுவும் நடக்க விடவே மாட்டேன். ஸ்டேஜ்ல 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும். ஆனா இந்த சீதா வேஷம் செலக்ஷன் ப்ராசஸ் 2 நாளா நடக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி இந்த காஸ்டியூம் வேற மாத்த முடியல. அம்மா கிட்ட வேற என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டேன். இதையும் செய்யாம போனா என் நெத்தில நூன்னு டாட்டூ ஓட்டிடுவாங்க. ஹாசினி டு லீலா, லீலா டு சீதா வேஷம்னு குழப்பமாகி கஜினி பட சூர்யா மாதிரி உடம்பெல்லாம் பேரை பச்சை கொத்திட்டு அலைஞ்சாலும் சரி, இத நான் முடிக்காம விடுறதா இல்ல. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க அதை விட டார்ச்சர் பண்றாங்க. சீதா வேஷத்துக்கு வந்தவள என்னமோ அவங்க வீட்டுக்கு வரப்போற மருமக ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்றாங்க. கீழே போய் நான் லீலா இல்ல ஹாசினிங்கிற விஷயத்த உடைக்க போறேன். நீதான் கிருஷ்ணா என்ன காப்பாத்தணும். இதென்ன இந்த ரூம்குள்ள வந்தாலே ஒரு பேட் வைப்ரேஷனா இருக்கு. பேட்கே டேடா ஒருத்தர் இருப்பாரே ஹிட்லர், அவரோட ரூமா இருக்குமோ? நமக்கு என்ன, ஜெயம்மா சொன்னாங்க நான் செய்யறேன். கிருஷ்ணா, இதுதான் உனக்கு சரியான இடம். இந்த இடத்தை விட்டு உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆனா என்ன, வில்லன் இடத்துல ஹீரோ வாழ்ற மாதிரி இந்த ஹிட்லர் வீட்ல நீ இருக்க. சம்திங் ராங். பாம்பு புஸ்ன்னு மூச்சு விடுற சத்தம் கேக்குது. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல பாம்புக்கு என்ன வேலை? என் ரூம்ல ஏன் பர்மிஷன் இல்லாம எந்த பொருளையும் எடுக்கிறது வைக்கிறது எனக்கு பிடிக்காது. என் ரூம்லயும் என் லைஃப்லயும் யாரையும் நான் உள்ள வர விட மாட்டேன். அப்படின்னு வெளியே போர்டு ஒண்ணு வைக்கலையே? என்ன? அது இல்ல, வெளியே கேட்ல ஒரு திருஷ்டி பொம்மை வச்சு அதுல நீங்க சொல்றதை எழுதி வச்சா யாரும் உள்ள வர மாட்டாங்கல்ல, அதான் சொன்னேன். நம்ம இடத்த சாமிக்கு பக்கத்துல மாத்திக்கலாம். ஆனா நம்ம இடத்துல இருந்து சாமியை மாத்த கூடாது, அது சாமி குத்தம். கிருஷ்ணா, உன்னிடத்திற்கு ஆபத்து வந்து விட்டது. இனி நீ ஆயிற்று, அந்த ஆபத்து ஆயிற்று. நான் வருகிறேன்.
அது சாமி குத்தம். நாடகம் எடுக்கிறவங்க எப்பதான் சம்பளத்தை பேசி அனுப்புவாங்க. அம்மா நம்ம ஹாசினி மறந்துட்டோமே, அவ எங்க போயிருப்பா? என்ன கேட்டா? அப்ப நம்ம அந்த கோசலையா மாட்ட கேப்போம். கோசலையா? இது கூட தெரியலையா? நம்ம ராமனோட அம்மா. யாரு யாரு ராமர் அம்மா? அதான் குண்டா அழகா சிவப்பா கண்ணாடி போட்டுருப்பாங்களே. அப்பா அவங்க ஜெயம்மா. அவங்கள தான் சொல்றேன். சரி வாங்க. சரி வா. மாஸ்டர் பிளான் ரெடி. அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது பாட்டை போட்டு பட்டு கிளப்புறேன். மாஜி ஏ ஸ்மால் டவுட் ஹே, என் பொண்ணு எங்க போயிட்டா? ரொம்ப நேரமா காணோம். சீதா மாடியில இருக்கா. ஓ, நீங்க போடுறது நந்தலாலா நாடகம். சரி சரி, அது வந்து ராமலீலா நாடகம் தானே? ஓ, இந்த விஷயம் உங்களுக்கும் மாலும் ஹோகையா தெரிஞ்சு போச்சா? உடனே வந்துருவா. எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். அந்த லீலாவை ஏஜையோட பேசி பழகட்டும்னு அனுப்புனத எவ்வளவு காமெடியா கேக்குறாரு பத்தியா? ஆமாமா, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு. நல்ல குடும்பம். இனி உண்மையை சொல்ற நேரம் வந்துருச்சு. நான் லீலா இல்ல ஹாசினின்னு சொல்லிட வேண்டியதுதான். ஜெயம்மா. நல்ல விஷயம் இல்ல ஜெயம்மா. அப்பா அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சித்ரா, நம்ம சாங்க போடு. என்னது சாங்கா? ஹிட்லர் தான் ஒரு மாதிரின்னு நினைச்சா இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காங்க. அப்பாடி, Stop! 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 இப்படி ஒரு வேஷத்துல வந்து இங்க எல்லாரும் ஏமாத்த பாத்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்ச எழுத வேணும்? ஐயோ இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் தூரத்தில் காணல், நீ ஓரத்தில் நானல், நம் இருவரின் தேடல் அது இருவிரலோடு உயிர் போகுது தூரம்.
நாம் சேர்ந்திடத்தானோ குழலூதும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம் நிழல் தேடும் போது வந்தாய் அதுதானே நம் பந்தம் நீயா 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 நீயா? ஏஜி மேல கேக் அடிச்ச கேக்காரி தானே நீ? என்ன ஒரு நடிப்பு நாடகம், ஆ, ஏமாத்து வேலை, திருட்டுத்தனம். ஹாசினி, லீலா, சீதா, இத்தனை வேஷமா? இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? ஐயோ, தசாவதாரம் படம் பார்த்த மாதிரி இருக்கு. உலக நாயகி மாதிரி சொல்றாங்க என் பொண்ண. அப்பா சும்மா இருங்கப்பா. பொறாம. ஐயோ, தலையே சுத்துது எனக்கு. இன்டர்வியூல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நம்ம மொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கியிருக்கா. இங்க பாருங்க, ஏய், வாய் மூடு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? அதான் உன் வேஷம்லாம் கலைஞ்சிருச்சு. போடுறது சீதா வேஷம், பண்றதெல்லாம் ஃப்ராட் வேலை. கேரக்டரைசேஷன்ல ஒரு வேரியேஷன் வேணாமா? ஒத்த கூலிங் கிளாஸையும் முக்காடையும் போட்டு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சுட்டாளே. இப்படித்தான் ஒவ்வொரு பணக்கார வீடா பார்த்து செலக்ட் பண்ணி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கியா? ஹெல்ப்புக்கு அப்பா தங்கச்சி, இதெல்லாம் உங்க குடும்ப தொழிலா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓட்ட பானைக்குள்ள ஈ புகுந்தா மாதிரி சும்மா நோய் நோய் நோய்னு கத்திட்டே இருக்கீங்க. என்ன என்ன வேணா பேசிக்கோங்க, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இப்ப வர்ற மாதிரி என் பொண்ணு. ஆமா, நான் தான் அன்னைக்கு இந்த ஹிட்லர் மூஞ்சில கேக் அடிச்சேன். அந்த டைம்ல கேக்கு கைக்கு கிடைச்சதுனால தான் நான் அடிச்சேன். இல்லன்னா கைக்கு எது கிடைச்சிருந்தாலும் எடுத்து உடைச்சிருப்பேன். என்னமோ உத்தம புத்திர மேல கேக் அடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சபாஸ். ஆனா உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. தங்கம் கூட பாரமா இருக்கும்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாரம் எனக்கு வேண்டாம்மா, இதை நீங்களே வச்சுக்கோங்க.